Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஆரியோட மெட்டீரியல் என்னன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பழகுறவங்க வந்து ஆரி ஸ்டாண்ட் இருந்துச்சுனா 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. பாருங்க இதான் 18 இன்ச் ஃப்ரேம். அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லைனா 10 இன்ச் 12 இன்ச்ல ஃப்ரேம் இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கையில வச்சு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன வேணும்ன்றத சொல்றேன். நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அந்த திங்ஸ் மட்டும் பழகுறவங்க வாங்கினா போதும். பாருங்க ஃப்ரேம் வந்து 18 இன்ச் ஃப்ரேம். அதுக்கப்புறம் பாப்லின் கிளாத் வாங்கிக்கோங்க. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் பழகுறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. பாருங்க சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் அப்புறம் அப்படி இல்லைன்னா லோட்டஸ்ல வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட்ல வந்து நீங்க A1 மம்தா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து ஆங்கர்ல இருக்கு. ஆங்கர்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து ஆங்கர்ல வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், சின்ன பாக்ஸ். அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிக்கிறோம். க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ வந்து பாருங்க இது நல்லா இருக்கும். B7000 இதை வாங்கிக்கோங்க. துலிப் நீடில் வந்து ஜரிக்கு வந்து 14.05 mm வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 13.055 mm வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் பென்சில் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட், வீட் பீட், ட்ராப் பீட், ஹாஃப் பீட், ரவுண்ட் பீட், கட் பீடு, திலகம் ஸ்டோன் செயின். இதெல்லாம் நீங்கள் நிறைய வாங்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பழகுறவங்களுக்கு வந்து நிறைய தேவை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பழகி முடிச்சோன்னா நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த திங்ஸ்லாம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.